நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத. அப்பாவையும் அம்மாவையும் எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுக்கற மாதிரி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்படிலாம் பேசணும்னு எனக்கு என்ன ஆசையா? நம்மளை நம்புற குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனையை உருவாக்குறது ரொம்ப தப்பு யாழினி. அவங்க பண்றது எதுவும் உன்னோட வாழ்க்கையை பாதிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீ யோசிக்கிறதுலாம் சரிதானே, அதே நேரத்துல அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும்ல. மா 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 டேய் டேய் மாப்ள, என்னடா உன்னை பார்க்கவே முடியல. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கதெல்லாம் இருக்கட்டும் மாமா. அம்மா மா வாடா. என்னடா வந்ததும் வராதமா உங்க அம்மா தேடுற? என்ன மாப்பிள்ளை கேள்வி இது? மாப்பிள்ளைக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் அம்மா மேல பாசம் இல்லாம இருக்குமா? கோச்சுக்கிட்டு வெளியே போயிருந்தாலும் அம்மாவை தேடி மனசு ஏங்கி இருக்கும். அதான் உடனே மரகத பார்க்க ஓடி வந்துட்டா இல்லடா மாப்பிள்ள. நானே அம்மாவை கூப்பிடுறேன் இரு. மரகத, உன் புள்ள உன்னை தேடி வந்திருக்கிறேன் பாரு. மரகத மா. அவன் கோவமா இருக்க மாதிரி தெரியுது. பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏண்டி யான் ஏதாவது பழையபடி தெய்வானகிட்ட வம்பு பண்ணிட்டாளாடி? தெரியலையேங்க, இவன் வேற கோவமா வந்திருக்கான். பாப்போம் பாப்போம். சரவணா வாப்பா. இப்பதான் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு? பெரியசாமி மாமாவை என்னமா சொன்னீங்க? மாப்பிள்ள சொன்னாரா உன்கிட்ட? மாமாவும் சொல்லல, வேற யாரும் சொல்லல. பெரியசாமி மாமாவுக்கு நைட்டு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. டேய் என்ன சொல்றீங்க? சொல்ற? ஐயோ என்னப்பா சொல்ற? பெரியசாமிக்கு நெஞ்சு வலியா? டேய் இப்ப எப்படிடா இருக்கான்? சீரியஸா தான் இருக்காருப்பா. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா. ஐயோ புனிதாக்கா மேல பாசமா இருக்கலாம், அதே நேரம் மத்தவங்க கிட்டே கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க. இங்க பாருங்க, மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. சரவணா, நான் தப்பா எதுவுமே பேசலப்பா. அப்படியே கேமரா அடுத்து உன் பக்கம் தான் திரும்பும்னு நினைக்கிறேன். என்ன பேச போறேன்னு மனசுக்குள்ள ஒரு தடவை ஒத்திகை பார்த்து வச்சுக்க, நல்லது. இது என்னங்க புது கொடுமையா இருக்கு. அந்த ஆளு நெஞ்சு வலி வந்து படுத்துக்குவாருன்னு முன்னமே தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படியே பக்குவமா பேசிருப்பியா? ஏண்டி வேணாம், இதெல்லாம் உனக்கு செட் ஆகலடி. அடியே இப்போதைக்கு அவன் கோபம் முழுக்க மரகத மேல தான் இருக்குது. அது உன் பக்கம் திரும்பாம இருக்கணும்னா எதுவும் உளராம இருந்தீங்கன்னா போதும். சரவணா, நடந்தது நடந்து போச்சுப்பா. அதை மாத்த முடியுமா என்ன? இப்படியெல்லாம் ஆகும்னு நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? சரி, இப்ப அவர் எப்படி இருக்காரு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? அதான் சொன்னனே சீரியஸா இருக்காருன்னு. ஐயோ, பெரியசாமி மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. இல்ல எல்லாத்துக்குமே தயாராகிக்கோங்க. என்னங்க பயமுறுத்துறான்? உடனே பார்த்துக்கலாம். எந்த ஹாஸ்பிட்டலடா? வா நம்ம உடனே போய் பெரியசாமி பார்க்கலாம். இந்த பார், அங்க போய் மாப்பிள்ளை கிட்ட பேசினாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். உன் அம்மாவோட குணத்தால நமக்கு இன்னும் என்னெல்லாம் வர காத்திருக்கோம். ஐயோ ஏப்பா, புனிதா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா? மாமாவுக்காக வேண்டிக்க கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த பாரு, உன்னுடைய முன்கோவம் ஒருத்தர் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாரு. ஐயோ இனி அது திருந்து. அம்மா அந்த ஸ்டேஜ்ல எப்போ தாண்டிட்டாங்கப்பா. சரவணா நீ வா, நம்ம போய் பெரியசாமி பார்த்து வரலாம். வா. என்னங்க நில்லுங்க. இப்ப என்ன அங்கே போவனா தடுக்க போறியா? ஐயோ என்னங்க இப்படிலாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க. நானும் உங்க கூட வரேங்க. நான் பேசி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறேங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. வா. இது வரைக்கும் நான் எனக்குன்னு கபிலனை தவிர உன்கிட்ட வேற எதுவுமே கேட்டதில்ல. அம்மாவுக்காக கபிலனும் வேண்டான்னு நான் முடிவெடுத்தப்ப கூட நான் வேண்டின கபிலனையே நீ எனக்கு கொடுத்த. இப்பவும் அம்மாவுக்காக நானும் அவரும் பிரிஞ்சுதான் இருக்கோம். அம்மா என் மேல வச்சிருக்கிற அன்பு என்ன தவிர மத்த எல்லாரையும் காயப்படுத்துறத கண்ணு முன்னாடி பார்த்தோம். என்னால எதுவும் செய்ய முடியல. என்னால கபிலனுக்காக அம்மா கிட்டையும் பேச முடியல. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்னு கபிலன் கிட்டயும் சொல்ல முடியாத மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. எங்க எல்லாருக்காகவும் மாமா குணமாகி வீட்டுக்கு வரணும்.
நானும் கபிலனும் சந்தோஷமா வாழ்றத மாமா பார்க்கணும். கபிலனுக்கும் அமுதாவுக்கும் தாயும் தகப்பனுமா இருக்கிற ஒருத்தர். அவரை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா. நீதாம்மா எங்களுக்கு துணையா இருக்கணும். அப்பா, மாமா அங்க இருக்காரு. வாங்க தம்பி. வாங்க. அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சரவணன் வந்து சொன்னான். பெரியசாமி இப்ப எப்படி இருக்கான்? அப்பா இப்போ எப்படி இருக்காருப்பா? ஆஞ்சியோ பண்ணியிருக்க மாமா. கிரிட்டிக்கலாக தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். அப்பா யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை, அதனால அவருக்கு எதுவும் ஆகாத மாமா. அம்மாடி இத பாரு, நீ ஒண்ணும் நினைக்காத. உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாதுமா. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் வீட்டாளுங்க தான் இதுக்கு காரணம்னு நினைக்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன மன்னிக்கணும். எனக்கு என் அப்பா வேணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம் மாமா. பாத்தியா, உன் கோவம் ஒரு குடும்பத்தை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு பாத்தியா? மாமாவும் அமுதாவும் இன்னும் எதுவுமே சாப்பிடாம இங்கேயே இருக்காங்கப்பா. நானும் சொல்லி பார்த்துட்டேன். பெரியசாமி மாமாவை பார்த்தாதான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமா நேத்து நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடல. பெரியசாமி தாய் இல்லாம தன்னந்தனியா பிள்ளைங்களை வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். பிள்ளைங்க 2 அவங்க அப்பாவுக்காக தவிக்கிறது சரிதானே? அமுதா, நீ வருத்தப்படாத. உன் அப்பா சீக்கிரம் கண்ணை திறந்து உன்கிட்ட பேசுவான் பாரு. நான் வீட்டுக்கு வந்தப்போ புனிதா சிலையில நெருப்பு பட்டுடுச்சு. மாமா, நான் எதையும் கேட்க விரும்பல மாமா. எப்பவும் எதிராளியோட நியாயம் என்னன்னு பார்த்து அவங்கள மனசுல வச்சும் பேசணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க. அவர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நான் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். போதும் மாமா, எல்லாருக்கும் நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நியாயப்படி புனிதா தான் எங்க அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் சரின்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு மாமா? புனிதா பெரிய இடத்துக்கு போகணும், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்காக அவங்க சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? இல்ல எங்களுக்கு சமைச்சு கொடுத்தது தப்பா மாமா? அவ என்னோட மனைவி, எனக்கும் அவகிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. என்ன அந்த உரிமையை நான் எனக்கான சலுகையை பயன்படுத்திக்க விரும்பல. யாராவது வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு புடவையில நெருப்பு பிடிக்கணும்னு நினைப்பாங்களா? அப்படிப்பட்ட குடும்பமா நாங்க? அது ஒரு விபத்து. அதை அப்ப பெருசு பண்ணி எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாருங்க. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? நான் புனிதா கிட்ட சலுகை எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. நான் என்ன சலுகை எடுத்துக்கிறேனா? மரகதம், இத பாரு, இது ஹாஸ்பிட்டல், நம்ம வீடு கிடையாது. மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் பேசுனதுல உனக்கு இதுதான் உறுத்தி இருக்கா? அதானே, நீங்க என்னைக்கு எனக்காக பேசியிருக்கீங்க, இன்னைக்கு மட்டும் எனக்காக பேசுறதுக்கு? அம்மா,